நல்லா ஒண்ணு நல்ல மாதிரி இருக்கணும். அதுக்கு சரி போகட்டும். என்ன பசி பட்டினா பசி பட்டினி ஏண்டா அது 3 கிலோ கோழிக்கறி ஒன்றே துணி எங்கடா போச்சு? நானா சரி போகட்டும். நான் போறது போய் சொன்னோம். பஞ்சம் என்றால் ஐந்திக்க பொருள் ஆமாங்க. அல்ல பஞ்ச பாண்டவர் சார்ந்திருக்கு. பஞ்ச பாண்டவர் யார் தெரியுமா? என் சொந்த அத்தை பிள்ளைகள். ஆடாங்க மாடு யார் அம்மா? அங்க அவளா யாரை பார்த்து கேட்டீங்க? ஆண்டவெல்லாம் இருக்குது. நம்ம பேசிக்கிறோம். நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். பஞ்ச பாண்டவர் என் சொந்த அத்தை பிள்ளைகள். அப்படி இருந்தா நான் அப்படி வருகின்றது தெரியுமா? மாதவா சொல்லுங்க. பஞ்ச மத்தே அப்படி எப்போதுமே பஞ்ச பாண்டு வர தாயார் தந்தையார் தெரியுமா? தெரியாது. வசுதேவருக்கும் தேவியம்மாருக்கு பிறந்தவன். ஆமா. எப்படின்னா வசுதேவருக்கு 2 தாரங்கள். முதல் தாரம் திரௌபதி அம்மையார். திரௌபதி அம்மையார் கர்ப்பத்திலே அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, தம்பி சாத்தகி, தங்கை பானுமதி பிறந்தார். கர்ப்பத்திலே நான் 8வது மகனாக பிறந்தவன். நான் 8வது மகனாகவும் எங்கள் கலையாக பிறந்தவன் என் தங்கை சுபதிரை. மதவா நாங்க எத்தனை பேரு? நீங்க 5 பேரு. பஞ்ச பாண்டவர் அவங்களும் 5 பேரு. 5 பேர். அப்படி இருந்தாலும் எப்படி என்றால் நான் எப்படி பிறந்தேன் இந்த அவதார நோக்கம் தெரியுமா? தெரியாது. மதவா என் தாய் தந்தைக்கு இருவருக்கும் திருமணம் ஆகி ஊர்வலம் ஒரு நேரத்தில் ஒரு அசரக் தெரிவித்ததா? அடே கம்சகா, உன் தங்கைக்கு திருமணம் ஊர்வலமாக போய் கொண்டிருக்கிறாய். உன் தங்க வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தைனாலே கட்டாய மரணம் என்று இது அறிந்த கம்சன் என் தாய் தந்தை இருவரை அழைத்து இவர் உயிரோடு இருந்தால் தானே வங்க வர போகிறது, இவர் இருவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லித்தாராம். கம்சனாக நல்ல என் தாய் மாமன். அப்போது என் தாயாக விட்டவர், அண்ணா என் வயிற்றில பிறகு குழந்தைனாலே மரணம், என் வயிற்றில பிறகு குழந்தை அனைத்துமே உன் கரத்தில் ஒப்படைக்க தெரிவித்தாராம். கேளாமல் படிக்கி சிறைச்சாலை அடித்துவிட்டு வாசுப்படியில ஒரு கைது கட்டி வச்சார்களாம். எதற்காக தெரியுமா? என் தாய் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்ததை உண்டானா அந்த கைது வீறு வீழ்ந்து கட்டிக்கொள்ளும். அப்படி சிறைச்சாலை எடுத்துவிட்டு வாசுப்படியில ஒரு கைதை கட்டி வைத்து ஓராண்டு கலந்த பின்பு பிறந்ததோ முதல் குழந்தை. அந்த கைதாபடி வீர் வீர் கட்டிக் கொண்டது. தாரிமணி எடுத்து வந்து அரக்கனையில் கொடுக்க அரக்க என்ன செய்தான் தெரியுமா? பூமிக்கும் ஆகாய்க்கு ஒன்றாக வீசிவிட்டு அவன் உரைக்கு வாழை குறுகாக்க பிடித்தால் அந்த குழந்தை 2 போயிடும். இப்படி 7 குழந்தை கொண்டு வந்தான் கமசன். 8வது நான் பிறகு தளத்தில் வசுதேவர மனவர்த்தம் அடைந்தார். பிறந்து 7 குழந்தை கொண்டு விட்டான் கம்சன். பிறக்கும் போது 8வது குழந்தை இந்த குழந்தை கொண்டு விட்டால் நமக்கு வாரிசு இல்லாமல் போய்விட வேண்டும். நான் பிறந்த கடனே அந்த கைதிக்காலை தப்பிக் கொண்டாராம் வசுதேவர்.
அதுதான் ஏய். காரியாவனாலும் கைது கால பிடிக்கலாம். வசுதேவர் பண்ண வேலை. ஆமா. அப்படி ஏய், என்னை கொண்டு சென்று அயற்பாடு விட்டு ஏய். அங்கிருக்க ஒரு பெண் குழந்தை எடுத்து வந்து தாயாட சேர்க்க ஆ. அந்த கைதியாகப்பட்டது வீரர்கள் கட்டிக் ஆமா. கொண்டார். அப்போது ஏய். தாலிபனை எடுத்து அரக்கரை கொடுக்க ஆ. அரக்கன் நகைத்தான். ஏய். அசர்வாக்க தெரிவித்தது ஆமா. 8வது குழந்தையாக கட்டாய மரணம் என்று. ஆமா. தங்க வயிற்றில் பிறந்தது 8வது குழந்தை. ஏய். இதுவும் பெண் குழந்தை. ஆமா. இந்த குழந்தைனாலே நமக்கு மரணம் வர போகிறது. ஏய். பூமிக்கு ஆகாய் கொண்டாக வீசிட்டு வீசி. உயிருக்கு வாழை கொடுக்க கூடிய நேரத்தில் அந்த குழந்தையாகப்பட்ட அசுரத்தில் இருந்ததாம். என்ன தெரியுமா? ஏய். அடே கம்சகா, ஆ. என்னையே கொல்ல துணி விட்டாய். ஆமா. உன்னை கொல்வதற்காக ஏய். ஆயில்பாடியிலே கண்ணனாக அவதாரம் எடுத்து வர போகிறான். ஆமா. இது அறிந்த கம்சன் ஏய். என்னை கொல்லும் பொருட்டாக ஆ. ஒரு பூதகத்திலே விசப்பாலை கொடுத்து அனுப்பினான். கொடுத்து. நான் அறிந்தேன். ஏய். வந்திருப்பதோ பூதகி, ஆமா. கொள்வதற்கு விசப்பாலை என்று ஆமா. அந்த விசப்பாலை அறிந்து ஏய். அண்ணனுக்கு ரத்தவாகத்தை உருவாக்கி ஆமா. அண்ணவளும் அடித்தேன். ஆமா. யாரு? யாரு? பூதகி. பூதகியை மன்னிச்சுங்க. எல்லாமே அவனுடைய கம்சனும் வைத்திருக்கிறேன். ஆமா. இருந்தாலும் ஆ. இந்த அவதாரம் எப்படி என்றால் ஆ. 18 அக்னியோடு சேர விழ வேண்டும். ஆமா. தெய்வம் அநியாயம் பெய்ய வேண்டும். ஆமா. தர்ம ஜெயம் பெற வேண்டும். ஆமா. மாதவா, ஐயா, எப்படி இருந்தா? எப்படி? நல்லவா அவனுடைய கம்சனை வைத்தேன் அல்லவா? ஏய், அந்த உருவப்பட்டது ஏய். 3 எழுத்திருக்கிறது. ஆமா. யாரு தெரியுமா? ஆ. பீமனுக்கும் எளிமிக்கு விருந்த கடை கஜன். அது ஒரு தரம். ஆமா. 2வது ஏய், இந்த சுபதரிக்கும் ஏய், அர்ஜுனுக்கு விருந்திருக்கான வீர அபிமன்யம். ஆமா. அது ஒன்று. ஒன்று. அர்ஜுனனுக்கு நாகக்கண்ணி பிறந்தானே நல்ல அருவாள்பாலன். இவர் ஒன்று. இவர் மூவரையும் ஆமா. இந்த பூமி மேலே விட்டு உண்டானா ஐயா, நம்ம செய்த சபதம் கம்சனே வந்து பிறந்திருக்கான், நம்மள ஒழிக்கணும்னு. ஒழிக்க வேண்டும். ஆமா. அப்படி இருக்கிற இடத்தில் இவங்களை வைக்க முடியுமா? கண்ணிமை முன்பதாக ஆமா. இந்த 18 சிவனை ஒழிச்சு வைக்கணும். முதல்ல இன்னைக்கு ஒருத்தனை ஒழிக்கணும். அவனுக்கு ஐடியா போடல. அப்படி இருக்கிற இடத்தில் ஏய். எப்படி என்றால் ஆ. பாரியாபட்ட துரியன் ஏய். பாண்டியர வஞ்சத்தை காரித்தினாலே ஆமா. 12 ஆண்டு வனவாசம் ஏய். ஓராண்டு அஜ்ஞாத கைத்து வந்தார். நாடு தர வாக்களித்தார். பஞ்ச பாண்டவர் ஏய். அந்த வார்த்தை சிறமேற்கொண்டு ஆ. 12 காலத்தில் முடித்தார். ஏய். ஓராண்டு மச்ச நாட்டு கைத்து ஆ. சேர்ந்தவர் அந்த வார்த்தை கேளமுட்டாக ஏய். பூர்வாமுனிய தூதாக அனுப்பினார். ஆமா. நாடு கொடுக்க மறுத்து மறுத்து. மருத்துவதாக அனுப்பினார் சஞ்சீவி. ஆமா. பஞ்ச பாண்டவர் ஏய். என்னை அழைத்து ஆ. என் இடத்திலே முறையிட்டு ஏய். என்னை அஸ்தினாபுரம் தூதாக அனுப்பினார். ஆமா. அஸ்தினாபுரம் சென்று ஏய். துரியோதனா, ஆ. நீ சொன்ன பிரகாரம் ஆமா. பஞ்ச பாண்டவர் 13 முடித்து விட்டார். வச்சாங்க. அவனுக்கு சேர வேண்டும். ஆமா. அந்த வார்த்தை கொண்டு ஏய். அந்த இடத்திலே கால் மண்டிட்டு கேட்டு ஆமா. அந்த இடத்திலே ஆ. கால் மண்டிட்டு கேட்டு கேட்டு. பஞ்ச பாண்டவருக்கு சேர்ந்து அந்த வார்த்தை கொண்டு ஆமா. நாடு கொடுக்க மறுத்து மறுத்து. 10 வருஷம் 18 நாளைக்கு சித்தமே கட்டி இருக்கா துரியன். துரியன் ஆமா. அதை வைத்து ஆ. திருட்டு ஆலோசனை கொண்டு செய்து. அந்த இஷ்டதேவியாகப்பட்ட ஆ. காளிகா தேவிக்கு பூஜை செய்து ஏய், அன்னோட 32 ஆயுதத்தை வைத்து பூஜை செய்து ஆமா. சந்திரவாத கரத்தில் ஏந்த முன்னே ஏய், தருமந்தலை தானாக கீழே வேண்டும் என்று அறுப்படுத்த ஆனா பூமியில உருளணும். விழ வேண்டும் என்று ஆமா. நல்ல மாதிரி எளிய ஆலோசனை ஆ. தாத்தா பீஸ்மார் எடுத்து ஆமா. நல்ல 12 மணி அளவில் சென்று ஏய். சகா தேவனத்தில் சாஸ்திரம் அறிந்து அறிந்து. நாகலோகம் சென்று சென்று. நல்லாரவனை கண்டு கண்டு. நயமாக வாவாட்டை ஆடி ஆமா. பலி கைத்திருக்கான். ஆ, அவன் நம்ம பலிக்கு போக முன்னாடி இப்ப நம்ம விட முடியுமா? ஐயா. அதனாலே ஆ. நம்ம எங்க செல்ல தெரியுமா? நாகலோகம். நாகலோகம் சென்று புறப்படு. தங்களை கண்டு கண்டு. திரும்பி கொண்டு புறப்படுவாங்க. நாகலோகம் புறப்படு.
அருமை பணிந்து போட்டோம்